கண்டிப்பா தலைவர் சொல்வதை செய்வார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன். 2021 நாம கழக ஆட்சி அமைச்சது நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் நாம வெற்றி பெற்றோம். ஒட்டுமொத்த சென்னையும் திமுக தான் வாக்களிச்சது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு. கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது வேலை செகண்ட் வேவ் அடிச்சிட்டு இருக்கு. மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரா? சென்னை பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா? தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க, வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, கதவை திறக்காதீங்க, யாரும் யாரையும் பார்க்காதீங்க, தெருவுக்கு வராதீங்க. 15 லட்சம் அவர் எங்க 15 காசு கூட போடல, நம்ம அக்கௌண்ட்ல இருந்ததே தூக்கிட்டு போயிட்டாரு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு நடுராத்திரி எந்திரிச்சு என்ன செய்யறது தெரியாம 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டுல செல்லாதுன்னு சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், கருப்பு பணத்தை எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போடுறேன்னாரு. போட்டாரா? நம்ம கிட்டதான் போட்டாரு. கோவிட் அப்போ என்னமா பண்ணாரு? வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன், தடியடி நடத்துவேன், யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சு கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, தட்டை வச்சு ஓங்கி ஒலி எழுப்புங்க, அந்த சவுண்ட் கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போயிடும், பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையா? இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் வைரஸை எதிர்த்த விதம். ஒரு விழிப்புணர்வு இல்லாம, மருத்துவ விழிப்புணர்வு இல்லாம நாம ஊசி கேட்டோம். நம்ம தலைவர் அவர்கள் நீங்க ஊசி கொடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்முடைய நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு, அவர் ஊசி போட்டதுனால அவர் இறக்கல, அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்தது, இறந்துட்டார். ஆனா எல்லாரும் பயந்துட்டோம், எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தியை கிளப்பி விட்டாங்க, அவர் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டாருன்னு.